ஜெய் ஸ்ரீராம். இறைவனுடைய அனுகிரகத்துல நம்மளோட காஷி யாத்திரைய நல்லபடியா நிறைவு பண்ணியாச்சு. ஒரு தடவையும் காஷிக்கு போகும்போது ஒரு புதுவிதமான அனுபவம். இந்த தடவை நம்ம கூட சென்னையில இருந்து ருக்மணி அம்மான்னு கலந்துக்கிட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு போனது எங்களுக்கு மனசுக்கு அத்தனை ஆனந்தம். நம்ம மாகங்கா டூரிசத்தோட டாப் ப்ரையாரிட்டி சீனியர் சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தடவை அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு எல்லா தரிசனமும் பண்ணி வச்சதுல எங்களுக்கு ஆத்ம திருப்தி. அவங்க நம்ம கூட டிராவல் பண்ண அனுபவத்தை உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்றாங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. ஓம் ஸ்ரீ மகா பெரியவாசன், ஓம் ஸ்ரீ மகா பெரியவாசன், ஓம் ஸ்ரீ மகா பெரியவாசன். அன்புள்ள ஸ்ரீ மாகங்கா டூரிசம் அந்த அம்மாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும், அவங்கள இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய அவங்க தாய் தந்தையருக்கும், அதாவது என்னோட சகோதரர் அந்த அம்மா என்னோட என்ன முறை சொல்கிறதுன்னு தெரியல, அண்ணியாக இருக்கலாம். அப்படி எனக்கு போன செப்டம்பரில் அந்த அம்மாவோட மாகங்கா டூரிசம் மகா பெரியவாவோட காஞ்சி மடத்துல எனக்கு டெய்லி பூஜை அனுப்புவாங்க. அதில் அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கண்ணு பிரச்சனையாக இருந்தது. உடனே நான் தேடி அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன். இது மாதிரி எனக்கு பிரசாதம் வேணுமா அப்படின்னு ரொம்ப அழுதப்போ அந்த அம்மா எனக்கு சமாதானம் சொன்னாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு கேட்கக்கூடாதுமா, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்புவேம்மா அப்படின்னாங்க. எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு மகன், ஒரு மருமவ, ஒரு பேரன். அதாவது மகன் ரொம்ப தங்கமான பையன். கடவுள் அனுக்கிரகத்தில் நல்ல மனைவி கிடச்சிது. எனக்கு பொண்ணுன்னு தான் சொல்லணும் அந்த மருமகளை. எனக்கு பேரன் ரொம்ப தங்கமான பேரன். எனக்கு அது மாதிரியே எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழ்ந்து இறைவன் திருவடி சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போவே எனக்கு பிரசாதம் வரும் நாளை எதிர்பார்த்து நான் போய் சொந்த வீட்லேயே உட்காந்துட்டேன். போய் வந்தோடனே வாங்கிட்டு அவங்க மாகங்கா டூரிசம் ரஞ்சிதா அவங்க பேர், அந்த மேடம் பேர், அவங்களே எனக்கு அனுப்பிச்சிட்டு நான் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு. இல்லைம்மா அம்மா வந்ததும்மா, எனக்கு என்னால் கை காலே ஓடலை. எனக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா என்னோட கனவுமா அது நான் காசிக்கு போகணும், இதெல்லாம் நான் போகணுன்ற ஒரு நினப்பு எனக்கு மனசில் இருந்ததை தவிர அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அதனால் உடனே அந்த அம்மாவுக்கு எனக்கு வீடியோ கால் நான் அந்த ஆள் போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நான் படிக்கலைம்மா. நான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அம்மாவுக்கு வீடியோ கால் போட்டு, இது மாதிரிம்மா நான் உங்கள் கூட வரேம்மா, நான் பிள்ளைங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு நான் கிளம்புறேம்மான்னு சொன்னேன். அதில் வாக்குப்படி எனக்கு கடவுள் அந்த நேரத்தை அமைச்சு கொடுத்தாருமா. என் பொண்ணு அந்த ரஞ்சிதா அவங்க பெற்றவங்க காலில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு ஒரு தைரியமான ஒரு பெண்மணியை நான் பார்த்ததே இல்லைம்மா. அப்படி ஒரு தைரியம் அவங்களுக்கு. எப்படி அவங்க கூட்டு வந்தாங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்டில் எங்களை வர சொல்லிட்டாங்க. நானும் என் சன்னு என் சன்னு அவங்ககிட்ட படிச்சுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அந்த அம்மா இந்த நிமிஷம் வரைக்கும் என் கையை பிடிச்சவங்க விடவே இல்லைம்மா. நான் வயசு எனக்கு 66ஆவது. என் பொண்ணுன்னு தான் அவங்க என்னை சாகிற வரைக்கும் அவங்க மறக்கவே மாட்டேன் நான். அப்படி ஒரு நிகழ்ச்சி என் லைஃப்பில் அவங்க நடத்தி காட்டினாங்கன்னா அதை மறக்கவே முடியாதுமா என்னால். நான் என்னோட உள் மனசோட சொல்கிறேன். முதல்ல பயந்தோம், எல்லாருமே கொஞ்சம் பயம் காமிச்சாங்க. நான் சொன்னேன், ஞானேஷு, என் பவன் பேர் ஞானேஸ்வரன், நான் போகிறேன் ஞானேஷு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படும் போது நீங்கள் போங்க, என்னால் இப்படியே போகாமல் முடியும். இந்த வருஷம் நான் நடவடையாக இருக்கேன், அடுத்த வருஷம் நான் எப்படி இருப்பேன் எனக்கு தெரியாதனால நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர்லாம் வாங்கி கான்டாக்ட் பண்ணாங்கம்மா. கான்டாக்ட் பண்ணோன்னே அந்த நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். 23ஆம் தேதி வந்தது. அந்த அம்மா ஏர்போர்ட்டில் அந்த அம்மாவை சந்தித்து, அவங்கள பார்த்தாக்க சிவபெருமானோட பராசக்தி மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்க்குறது நான் சும்மா பெருமைக்கு பேசலாமா, நான் என் உள்ளார என் மனசில் இருக்கிற நான் அன்பை சொல்கிறேன். அவங்கள பார்த்தா அப்படி தான் கொலு வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த ஸ்டேட்டஸில் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுபடி அவங்க முதல்ல என்னை 20,000 கட்ட சொன்னாங்க. அப்புறம் 27,000 கட்ட சொன்னாங்க. கிளம்புற அன்னைக்கு தான் கேட்டாங்க. முதல்ல கட்டிவிட்டு அப்புறம் கிளம்புற அன்னைக்கு 27,000 கொடுத்துட்டேன். அவங்கள காசு ஒரு பெரிய பொருட்டே கிடையாதும்மா. ஏன்னா நான் சொல்கிறேன்னா, நான் காசு இருக்குன்ற திமிரில் நான் சொல்லலம்மா. ஏன்னா அந்த பணம் கஷ்டம், நான் பெரட்டினது எனக்கு தெரியும், எப்படி கஷ்டப்பட்டோம், எங்கெல்லாம் வாங்கினேன். ஆனால் இது நம்மளோட கனவு இல்லையா, அதனால் சரி பரவாயில்ல, நம்ம இதை எத்தனையோ நம்ம செலவு பண்ணுறோம், அதில் நம்ம இதை பார்க்கணுன்னு அந்த அம்மா கூட நான் ஃப்ளைட்டில் இதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் வீட்டுக்காரர் சிங்கப்பூர், அவர் அத்தனை தடவை சிங்கப்பூர் போவார் வருவார், சிங்கப்பூர் போவார் ஒரு தடவை கூட என்னையும் என் மவனை மருமகளை பேரனை கூப்பிட்டாரு. நீங்கள் வாங்கப்பா, அங்கே சிட்டிசன் வாங்கி கொடுத்துறேன், அங்கே வீடு வாசல் ஏற்பாடு பண்ணுறேன்னதுக்கு நான் வேணான்னு சொன்னேன். நான் என் பொண்ணு தான் அவங்க ரஞ்சிதா, அவங்க கூட நான் கிளம்பி சென்னையிலேருந்து லக்னோ இறங்கும்போது எனக்கு எந்த ஒரு பயமாக பதட்டம் ஒன்றும் கிடையாதுமா. என் பிள்ளைங்க கூட வர்ற ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. அப்படி ஒரு சேஃப்டியாக என்னை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்துட்டு
அந்த ரூமு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குமா. தங்கின ரூமு, அந்த சாப்பாடு, அந்த தங்கின ரூமு, அவங்க வந்து சர்வ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்ததுமா. நல்ல இந்த எனக்கு வயசு இத்தனை ஆகுதுன்னா, ஏன்னா சுகர் பேஷண்ட்டு, பிபி, கொலஸ்ட்ரால், அப்புறம் தைராய்டு, இன்னும் கண்ணு பிரச்சனை, எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னையே அவங்க வந்து இப்போ வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். நாளைக்கு வந்து 10 மணிக்கு ஃப்ளைட் சொன்னாங்க. 10 மணிக்கு 12 மணிக்கு, அது கூட எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா என் பிள்ளைங்க நம்பி என்னை அனுப்பி விட்டாங்க, இந்த ரஞ்சிதா மேடம் கூட அனுப்பி விட்டாங்க. அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அது நல்ல சாப்பாடு தான், நல்ல கவனிப்பு தான். நைமின்ஸ் ஆரண்யம் பேர் சரியாக சொல்ல தெரியலம்மா, மன்னிச்சுக்கோங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கேம்மா அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அங்கே மட்டும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவ்வளோ மலையிலையும் பனியிலையும் அந்த அம்மா ஏறி இறங்கி என்னை அப்படி ஒரு சேஃப்டியாக என்னை கூப்பிட்டு போயிட்டு அத்தனை கோயில் அங்கே காமிச்சாங்கம்மா. அங்கே தங்கினோம், அங்கே அவ்வளோ ரூம் அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சக்கர தீர்த்தம் அதை கூப்பிட்டு போனாங்க. இன்னும் என்னென்னமோ நான் எனக்கு விரிவாக வந்து நான் இன்னொரு நாள் அதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்துட்டு நான் திருப்பி ஒரு தடவை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் என்ன கோயில்னு எனக்கு சொல்ல அந்த காளியை வந்து சிவபெருமானை வந்து நெஞ்சில் கால் மிதித்து அது நான் வந்து இதில் தான் பார்த்துருக்கேன். காளி நாடகம்லாம் பார்க்கும்போது அதை வந்து அங்கே நேரில் பார்த்தேன் நான். இன்னும் எத்தனை கோயில்மா, எத்தனை கோயில் அவங்க கூப்பிட்டு போனாங்க என்ன. அந்த விஷ்ணு இது பெருமாள் கோயில்மா. இந்த என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க விரிவாக சொல்லுவாங்கம்மா. அவங்க எனக்கு அந்தளவு நான் படிக்காத பொண்ணு, நான் பொம்பளை, அதனால் எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ கோயில் அந்த நைமின் சாரண்யத்தில் காமிச்சாங்க. அதை விடுத்து அப்புறம் வந்து அயோத்திக்கு வந்தோம். அயோத்திக்கு வந்து காரில் கூப்பிட்டு வந்தாங்க, சேஃப்டியாக கூப்பிட்டு வந்தாங்கம்மா. அயோத்தியில் வந்து நாள் நைட்டு அப்படி வீல் சேர் ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல தங்கமான பிள்ளைங்கம்மா. அந்த 2 பேரும் வந்து அவங்க கூட வந்து என்ன கிருஷ்ணா, சாட்சி, அந்த அந்த பிள்ளைங்க 2 பேரும் இந்த அம்மாவும் வீல் சேரில் போகும்போது பின்னாடியே ஓடி வந்தாங்கம்மா. ராமர் கோயிலை வந்து நைட்டு ஒரு தடவை காமிச்சாங்கம்மா. நைட்டு ஒரு தடவை கிட்ட போய் அப்படி ரவுண்டு வந்து திரும்பி வரும்போதும் பார்த்தோம், போகும்போதும் அடம்மா என்னால் சொல்ல முடியலம்மா. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம், மறுநாள் காலையிலே எழுந்துச்சி திரும்பியும் அதே வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி யாராலையும் செய்ய முடியாதும்மா. அந்த அம்மா வந்து அந்த தெய்வ கடாட்சம் இருக்குது அவங்களுக்கு. இல்லைன்னா யாராலையும் அப்படிலாம் திருப்பி போய் இப்போ கோயில் திறந்து 1 வருஷம் கூட இன்னும் முடியலைன்னு நினைக்கிறேன் நான். அதில் போய் ஒரு வயசான பொம்பளை 2 தடவை போய் தரிசனம் பார்க்குது நைட்டு காலையிலன்னா பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ கோயிலெலாம் கூப்பிட்டு போனாங்க, சாப்பிட்டோம். எல்லாமே என்ன தேவைப்படுதோ என் பொண்ணு மாதிரி எல்லா சாமானும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்கம்மா. அப்புறம் அங்கேருந்து நேரம் காசிக்கு கூப்பிட்டு வந்தாங்கம்மா. காசிக்கு கூப்பிட்டு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க ரெஸ்ட்டே எடுக்கலை. என்னையும் கூட்டிகிட்டு அங்கே என்ன இருக்குது, அந்த ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், கங்கா யமுனா சரஸ்வதி சங்கம், திரிவேணி சங்கம் இல்லைம்மா. அந்த நைட்டில் பார்க்கலம்மா. அவங்க ஒரு லேடி, அவங்க 32 வயசு அவங்களுக்கு. அந்த டைமில் கூட அவங்க பார்க்காம காரு ஏற்பாடு பண்ணி நானும் அந்த அம்மா மட்டும் காரில் வரோம்மா. அந்த நேரத்தில் வந்து பார்த்தாக்கா அங்கே உள்ளே போக முடியல எங்களால். மறுபடியும் அதே காரில் ரிட்டர்ன் வந்து வர்ற வழியில் தாபாவில் வந்து எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து அவங்க டிஃபன் சாப்பிட்டு அது மாதிரி அங்கே இருந்து அப்புறம் மறுபடி போயிட்டு காசிக்கே மறுபடி போய் ரூம் காசி ரூம் சூப்பர் ரூம், அங்கே போய் தங்க வச்சுருந்தாங்க. சாப்பாடு அப்படி இருந்தது. அங்கே ரூமில் தங்கிட்டு மறுபடியும் காலையில் ஏஞ்சி அங்கே போய் அதை மணிகர்ணிகா அந்த இது எரிகிறது அதெல்லாம் காமிச்சு போட்டிங் போயிட்டு அங்கே என்னை குளிக்க வச்சுட்டு அங்கே என்ன செய்யணுமோ அந்த பிண்டம் கொடுக்குறதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் என்னை திரிவேணி சங்கமம் மறுபடியும் கூப்பிட்டு போனாங்கம்மா. அப்படி யாரும் செய்யவே மாட்டாங்க, பெரட்டி செய்யவே மாட்டாங்கம்மா. ஒரு தடவை போனோம்மா கிடைக்கல, அதோட விட்டுருவாங்க. ஆனால் அந்த அம்மா அப்படி இல்லைம்மா. திரும்பி என்னை அதே இடத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த போட்டு ஏற்பாடு பண்ணி அங்கே என்னை குளிக்க வச்சு அந்த அம்மா குளிச்சுட்டு அங்கே என்ன முறை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு மறுபடியும் என்னை மன திருப்தியோடு வீட்டுக்கு காசி கூப்பிட்டு வந்தாங்க. காசி கூப்பிட்டு வந்துட்டு சின்ன சின்ன கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அங்கே ஒரு ஆட்டோ இருக்குமா, அந்த ஆட்டோவோ இல்லை ரிக்ஷாவோ எதையோ ஒன்று பிடிச்சி என்னை கையை பிடிச்ச கை விடலைம்மா. அங்கங்கே எல்லா இடமும் காமிச்சிட்டு கடைசியில் வந்து விஸ்வநாதரை பார்க்க ஏற்பாடு பண்ணி போனாக்கா வந்து அந்த இது மூடிட்டு அந்த இது இடுக்குலையும் அவ்வளவு ஆயிரக்கணக்கு ஜனங்க நிற்கிறாங்க. இவங்களுக்கு அங்கே என்ன உள்ளே கூப்பிட்டு போனாங்கம்மா. விஸ்வநாதரை பார்க்க முடியலன்னா கூட அந்த துவாரம் வழியாக பார்த்துட்டு இப்போ பாருங்கம்மா காலையில் வந்துடலான் அப்படி சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு மீதி கோயிலெல்லாம் போய் காமிச்சாங்க. அந்நேரத்துக்கு மேலே காமிச்சிட்டு வந்து படுத்து தூங்கி எழுந்துச்சி காலையில் 3 மணிக்கு நான் ஒரு ரூமில் இருக்கேன், அந்த அம்மா ஒரு ரூமில் இருக்காங்க. அவங்க ஃபோன் அடிச்சுமா ரெடி ஆகிடுங்க 3 மணிக்கு, கரெக்டாக 3 மணிக்கு ரெடி ஆகி திருப்பி ஓடணும்மா. ஓடி போயிட்டு காரு தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து எதில் ஒரு வண்டி ஆட்டோவோ எதில் போயிட்டு அங்கே போய் இறங்கி விஸ்வநாதரை நான் கையை தொட்டு நான் கனவுல கூட நினச்சது இல்லைம்மா. நான் கனவுல கூட நினச்சதில்லை விஸ்வநாதர் அந்த கூட்டமும் இல்லை. அவங்களுக்கு வந்து அங்கே ஆளுங்க வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்கம்மா. ஆளுங்கன்னு சொல்ல
சொல்லக்கூடாது, அந்த தெய்வ பிரிவுகள் அவங்க. அவ்வளவு கூட்டத்துல எங்க வந்து உள்ள அனுப்புனாங்கம்மா. இந்த அம்மா வந்து நின்னுடுங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் போன அப்புறம் போலான்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் நகர்ந்ததுக்கு அப்புறம் என்னை கூட்டு போய் உள்ள சிவனை நான் அந்த லிங்கத்தை தொட்டு பார்த்தேன். நான் இந்த பிறவில என்ன புண்ணியம் பண்ணாமல் தெரியலம்மா. அதை தொட்டு பார்த்தேன். அது எனக்கு கையில ஒரு மாலை கிடைச்சதும்மா. விபூதி போட்டுட்டு எடுத்துட்டு போன விபூதியை போட்டுட்டு அந்த மாலையை எடுத்துக்கிட்டு கண்ணு கலங்கி தான் வந்தேம்மா. நான் வரும்போது அந்த அம்மா காலை பிடிச்சி அழணும் போல இருந்தது எனக்கு. ஆனால் அது செஞ்சால் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. வயசில் சின்ன பையன், என் பொண்ணு அவங்க. அப்புறம் என்ன பண்ணேன், சாமி பார்த்துட்டு விஸ்வநாதரை பார்த்துட்டு திருப்தியாக பார்த்துட்டு எனக்கு வந்து அப்புறம் திருப்பி காஞ்சி மடத்தில் கூப்பிட்டு போய் எனக்கு அந்த காஞ்சி மடத்தை சேர்ந்தவங்க வந்து அங்கே பிண்டம் கொடுக்குறாங்கம்மா. அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் என்னோட முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாருக்குமே போய் என் மனசார உட்காந்து நான் கொடுத்தேம்மா. கொடுத்துட்டு அதை அவங்களே ஏற்பாடு பண்ணி என்னை வந்து அந்த அவங்க கூட அந்த பிண்டத்தை எடுத்துகிட்டு போய் அது மணிகர்ணிக்கா அங்கே கொண்டு போய் திருப்பி அதை தண்ணியில் கரைச்சிட்டு வந்து ரமண மாமா அவரை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேம்மா. அவங்க வீட்டில் நான் சாப்பிட்டேம்மா. நான் வந்து காஞ்சி மடத்துக்கு ஒரு 4-5 தடவை போயிருக்கேன். எப்படி காஞ்சி பெரியவர் தெரியும்னாமா, எனக்கு கொரோனா வந்த டைமில் எனக்கு என் மகனுக்கு மருமகளுக்கு பேரனுக்கு 4 பேருக்கும் ஒரே டைம்லம்மா கொரோனா வந்துட்டு. வீடு மாதிரி அப்போ தான் வந்தோம், ஒரு பெரிய வீட்டு குடியிருக்க வந்தோம். ஒருத்தர் ஒரு ரூமில் இருக்கோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களை கூட்டு போக வந்துட்டாங்க. அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, என் மகனோட ஃப்ரெண்டு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதா, அங்கே போனீங்கன்னா ரொம்ப ஆபத்தாக போயிடு, நீ வீட்டில் இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுன்னு. அப்படியே கலங்கி போய் நானும் என் மகனும் சாமி ரூமில் ஆஞ்சநேயர் சிலை வச்சுருந்தேன். நான் ஒன்றை தானே கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சுல, வா நீயும் கூட வா ஆஞ்சநேயான்னு சொல்லி தூக்கி பையில போட்டுக்கிட்டேம்மா. அவரையும் போட்டுக்கிட்டு நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே கூப்பிட்றாங்க, ஆம்புலன்ஸ் தானே வந்திருக்கு, சரி கிளம்புறோம். வீட்டில் வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, இது அடிச்சிட்டாங்க. சரி சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் ஸ்வீடனில் என் மகனோட ஃப்ரெண்டு அவர் நம்பி ஒரு அடி கூட எடுத்து வெளியே வச்சுடாங்க. ஞானேஷ் நீ வீட்டில் இரு, நான் உனக்கு பணம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பணம் அனுப்பிச்சிடுமா. அப்புறம் வீட்டில் கலங்கி போய் 4 பேரும் 4 பக்கம் கிடந்து பிறண்டு படுத்து கிடக்குறோம். ஒன்றும் முடியலம்மா. அப்போ வந்து பெரியவா வந்து தலைமாட்டில் நின்னாருமா. எனக்கு அந்த பெரியவா நின்னதை பார்த்தேம்மா. நான் அவர் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் நின்னதை பார்த்து அப்போ நான் வந்து வேண்டிக்கிட்டேம்மா. என்னோட ஓன் ஹவுஸு அயனாவரத்தில் இருக்குது. நான் போய் அங்கே பெரியவாக்கு வந்து நான் அங்கே அதாவது தனியாக அவருக்கு செய்கிறேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல ஒரு யாகம் மாதிரி வளர்த்து பெரியவா படம் வச்சு நான் போகும்போது பூஜை எல்லாம் பண்ணுறேன் வர்றேன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. அந்த பெரியவா துணையில் தான் இன்றைக்கி இந்த ரஞ்சிதா மேடம் வந்து எனக்கு அறிமுகம் ஆனாங்க. என் பொண்ணு அவங்க வந்து அங்கே காசியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் திருப்தியாக எனக்கு எல்லா சாமான் வாங்கி கொடுத்தாங்கம்மா. என் மனசு கோணாமல் என்னை கையை பிடிச்ச கை விடலைம்மா அவங்க. இப்போ அங்கேருந்து கயாவுக்கு வந்திருக்கோம்மா. காலையில் காசிலேருந்து கிளம்புன ரூம் காலி பண்ணிவிட்டு, ரூமுன்னா ரூம்மா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குமா அவங்க வச்சுருக்க ரூம்லாம். அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு. எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை, அவ்வளோ ஒரு வரவேற்பு அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து மகா பெரியவளோட அருள் தான். கயாவில் வந்து விஷ்ணு பாதம் கொண்டு போய் காமிச்சாங்க. அப்புறம் புத்த கயா கூட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு கொஞ்சம் சாமான்லாம் தேவைப்பட்டுச்சுமா, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்கம்மா. என் மனம் கோணாமல் நின்று எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. அங்கேயும் வீல் சேரில் தாம்மா என்னை புத்த கயா கூப்பிட்டு போனாங்க. விஷ்ணு பாதம் பார்த்துட்டு வந்தேன். அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு மாமி வந்து அவங்க ரொம்ப பழக்கம் அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்கு முன்னே சொல்லிட்டாங்க, நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே, மாமி நான் அது மாதிரி ஒரு வயசான அம்மா ஒருத்தங்களை கூப்பிட்டு வரேன், அவங்க வந்து பித்ருகாரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னொன்னே அந்த மாமி ஊரில் இருக்கும்போதே சொல்லிட்டாங்க, நீங்கள் வாம்மா நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ காசு சொன்னாங்கம்மா. காசு போகுதுமா, காசு பற்றி ஒன்றும் நான் போகுதுன்னு சொல்கிறது வந்து காசை அலட்சியப்படுத்தி சொல்லலை நான். ஏன்னா அந்த காசு பார்க்குறது கஷ்டம். ஏன்னா எத்தனையோ பேர் வர முடியாமல் அந்த காசு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட. ஆனால் நான் என் மகன்கிட்ட சொன்னேம்மா, ஞானேஷு நான் வந்து 23ஆம் தேதி கிளம்புவேனான்னு தெரியல, உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது, நான் கிளம்பாமல் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா அந்த நாளில் யாராவது ஒருத்தரை வந்து நீ அந்த செலவு பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்ருந்தேன் ஞானேஷுன்னு என் மருமகிட்ட சொன்னேன், என் மகன்கிட்ட சொன்னேன், எங்கள் பொண்ணு ரஞ்சிதா அந்த மேடம் அவங்கக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். எனக்கு எதாவது ஒன்று ஆயிட்டு போக முடியாமன்னா அந்த நாளில் அந்த செலவு பண்ணி வேற யாராவது அனுப்பிச்சி வச்சுருப்பா அப்படின்னு. ஆனால் எனக்கு கடவுள் வந்து அந்த கொடுப்பையை கொடுத்துருக்காருமா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேம்மா, அந்த அந்த ஆரத்தி இருக்குல்லம்மா, கங்கா ஆரத்தி, அதை வந்து கிட்ட சேர் போட்டு உட்கார வச்சு அந்த பார்த்துட்டு அந்த கங்கா ஆரத்தி காமிக்கிறவங்க அந்த அடுத்து உள்ள பூஜைக்கு வராங்களா, அவங்க கையிலேயே நமக்கு வந்து நெத்தியில் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அந்த பிரசாதத்தை கையில் கொடுத்து அனுப்பிச்சாங்கம்மா எங்களை. என்ன ஒரு அந்த இடத்துக்கு போக முடியுமாம்மா. அவங்க இதுக்கு முன்னாடி வந்தப்போ அந்த மேல் படி வரைக்கும் தண்ணியாம்மா. இந்த தடவை நாங்கள் வந்து ஆரத்தி பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருந்தோம்மா.
அந்த பார்த்துட்டு அப்படியே நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. ஏதோ ஒரு பிறவியில் நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால தான் அதெல்லாம் எனக்கு கிடச்சிதும்மா. அதே போல் வந்து அங்கே அயோத்திலையும் அந்த ஆரத்தி பார்த்தோம்மா. அந்த ஆரத்தி காமிக்கிறது அங்கேயும் காமிச்சாங்க. சரையு நதியில் நீராடினோம்மா. சரையில் நீராடிட்டு அந்த ஆரத்தி நைட்டு இருந்து திருப்பி கூட்டு போய் அந்த நதியை அந்த இதை காமிச்சாங்க, லைட்டிங் அது இதுவும்மா கண்கொள்ளா காட்சிம்மா. அந்த இன்னொன்று சொன்னேனேம்மா நான், இந்த கும்பமேளா நடக்க போகுதுமா, அந்த அந்த கும்பமேளா அந்த கங்கா திரிவேணி சங்கமம்மா, அங்கே கூட்டு போனப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா அப்பா என்னம்மா அதை என்னம்மா பார்க்க எப்படி சொல்கிறதுனே தெரியலம்மா. பகலில் போயிட்டு அப்புறம் திருப்பி அதில் முடிச்சுட்டு வந்து இப்போ கயாவில் உட்காந்துருக்கோம்மா. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். நாளைக்கு போய் அந்த பிண்டம் கொடுக்க போகிறோம்மா. கொடுத்துட்டு அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் அவங்க பண்ணிடுறாங்க. நாங்கள் கூட அனுப்பிச்சு அந்த நதியில் கரைச்சிட்டு வர வரைக்கும் எல்லா ஏற்பாடும் அவங்களே பண்ணிடுறாங்க. நான் இன்னொன்று வந்து என்னோட கடைசி ஆசையாக நான் அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் இதை வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேம்மா. அந்த காசு வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடுமா. ஆனால் யாராவது வந்து எனக்கு இது மாதிரி நான் போகணும், என்னால் காசு இல்லை அப்படின்னு அந்த ரஞ்சிதா மேடம்க்கு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னாங்க, என்னால் நான் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுறேம்மா. ஏன்னா எனக்கு வந்து கடவுள் ஏதோ என் மாமன் வந்து ஏதோ சம்பாதிக்குது, அது சம்பாதிக்கிறத வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வீடு வச்சுட்டு போயிருக்காருமா, அதை வச்சு நாங்கள் ஏதோ பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது வந்து இல்லைம்மா நான் இது மாதிரி போகிறேன், எனக்கு ஒரு 5000 கொடுங்கம்மா, எனக்கு ஒரு 3000 போட்டு விடுங்கம்மா, நான் கண்டிப்பாக ரஞ்சிதா மேடம்க்கு நான் செய்வேம்மா. நான் உங்கள் பேரை சொல்லி அந்த அம்மா கேட்டாங்கன்னா அன்னைக்கே நான் வந்து அனுப்பி விடுவேன். அதனால் யாருமே வந்து பயப்படாதீங்கம்மா. வயசுக்கு பயப்படாதீங்க, வந்து காசுக்கு பயப்படாதீங்க. இருக்கிறத வச்சு எப்படியாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் வரணும்மா. அந்த அம்மா கூட வரணும், அந்த இடங்களை பார்க்கணும். நான் அந்த அனுபவித்த அந்த அனுபவத்தை வயசானவங்க எல்லாரும் அனுபவிக்கணும்னு தாம்மா நான் நினைக்கிறேன். இப்படி கொரோனாவில் எப்படி கடவுள் எல்லாத்தையும் முடக்கி போட்டு எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு எல்லாத்தையும் எப்படிம்மா சிந்திக்க வச்சாரு. யாராவது வந்தம்மா வெளியில், யாராவது ஒரு நாயை கூட காணோமேம்மா. அப்படி இருக்கும்போது இப்போ திருப்பி அந்த இடம் எவ்வளோ ஒரு அந்த ரமண ரமண மாமாம்மா, அவர் அந்த இது சொல்கிறாரு பாருங்க, அந்த அம்மா வீடியோ போடுவாங்க, அதை கேட்டு பாருங்கம்மா. அவர் பேசுகிறத கேட்டு பாருங்கள். அது கேட்டுட்டு கண்ணில் தண்ணி தாம்மா வந்துச்சு எனக்கு. நான் வந்து காஞ்சி மடத்துக்கு 4-5 தடவை போயிருக்கேன். காஞ்சி பெரியவா வந்து வர்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லுவாராம். நான் போகும்போதெல்லாம் என்னடா நம்ம ஒரு நாள் கூட சாப்பிட்லையேன்னு நினைப்பேன். ஆனால் நான் நினைக்காம வந்து 2 நாள் எனக்கு காஞ்சி மடத்தில் எனக்கு சாப்பாடு கிடச்சிது பார்த்தீங்களாம்மா. இது இப்போ லைஃப்பில் எனக்கு இது போதுமா எனக்கு. நான் இப்போவும் என்ன சொல்லியிருக்கேன், நான் என் பொண்ணு ரஞ்சிதா மேடம்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், மேடம் நீங்கள் வந்து அடுத்து இந்த மாதிரி சேது சமுத்திரம், ராமேஸ்வரம், திருப்புலானி, அப்புறம் வந்து இந்த பத்மநாபர் கோயில், முருடீஸ்வரர் கோயில், இது மாதிரி எங்கே போனாலும் எனக்கு வந்து ஒரு வார்த்தை எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. அந்த நேரம் எப்படி இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட நான் வருவேன். எங்கள் பொண்ணு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் எதுனாலும் எனக்கு சொல்லுங்கள், நானும் உங்களை என் ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேம்மா. நான் காலையில் எழுந்துச்சி 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி பிண்டம் கொடுக்குறதுக்கு போகிறேம்மா. நான் என்னோடய முன்னோர்கள் பூரா நினச்சி கொடுக்க போகிறேம்மா நான். அதனால் எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரும் வந்து உங்களோட மனக்குறைகள் எல்லாம் அந்த அம்மா மூலமாக நீங்கள் தீர்த்துக்கணும். அந்த அம்மாவை நம்பி நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோம், அந்த அம்மா 10 ஸ்டெப்பு எடுத்து வைக்க ரெடியாக இருக்காங்கம்மா. உங்களுக்கு எல்லா உபகாரமும் பண்ணுவாங்க. நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கம்மா அவங்க. இதெல்லாம் நம்மளால் நம்ம தனியாக ஒரு ஆளால் வந்து நம்ம நினைப்போம், நம்ம ட்ரெயினில் போகிறோம், நம்ம அங்கே இறங்கி குளிப்போம், இங்கே இறங்கி குளிப்போம். ஆனால் அந்த நுணுக்கங்கள், அந்த இங்கே என்ன இருக்குது, இன்னது அதை செய்யணும், அன்னது செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியுது. அது எல்லாத்தையும் கூட்டு போய் அவங்க அங்கங்கே வச்சு ஆளுங்க வச்சு செய்கிறாங்கிறத நான் அவ்வளோ பணிவன்போடு நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லார் பாதத்தையும் தொட்டு வணங்குறேம்மா. அந்த ரஞ்சிதா அந்த அம்மா பெற்றவங்களுக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேம்மா. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த அம்மா வந்து நல்லா இருக்கணும்மா. என்னோடய கடைசி வேண்டுதல் எல்லாரும் காசிக்கு போகணும், நான் பார்த்த இடங்கள் எல்லாருமே பார்க்கணும், என்னோடய மனசு திருப்தியாக இருக்குமா. நான் ஊருக்கு போனோடனே என் மாவன்கிட்டையும் மருமகிட்டையும் பேரங்கிட்டையும் எப்பா நான் வந்துட்டேன்ப்பா, நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்னு தான் நான் சொல்லி அவங்கள அனுப்பலான்னு இருக்கேம்மா. போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வந்துருங்கப்பா, நான் இருக்கும்போதே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு மனசு நிறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேம்மா. எல்லார் காலையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணுறேன். ஓம் மகா பெரிவா சரணம். ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர, ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர, அரகர சங்கர அரகர சங்கர, ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த் சதா சிவா சங்கராசனம். ஹர 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 மகாதேவ்.